Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான சிக்கன் சுக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் சுக்கா வறுவல் வந்து நாட்டுக்கோழி பயன்படுத்தி எப்படி சிம்பிளா செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழியை நல்லா சுத்தம் பண்ணி குக்கர்ல சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, 100 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததா மசாலா எப்படி வறுக்கலாம்னு பார்க்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம். 3 ஸ்பூன் மல்லி, காரத்திற்கேற்ப காய்ந்த மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 3/4 ஸ்பூன் ஜீரகம், 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, அடுத்ததா 1/4 டீஸ்பூன் மிளகு. இது எல்லாமும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதனோட வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சர் ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுகள் எல்லாமும் கரெக்டாக 1 கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததா தாளிப்பு பத்திரலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததா 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம், கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாமும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் கண்ணாடி பதளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி. இந்த ரெசிபிக்கு தக்காளி ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். 2 தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கூடவே 4 பச்சை மிளகாய். தக்காளி நல்லா ஜூஸியாக வதங்கி வரணும். தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும். இதுக்கிடையில் நம்ம கறி வேக சொல்லியா சிக்கன் 2 விசில் வந்துடுச்சு. நான் விசில் இறங்கினதுக்கு அப்புறமா ப்ரெஷர் குறைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு திறந்து காமிச்சிருக்கேன். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக அந்த சிக்கன் வந்து நல்லா குக் ஆகி வந்திருக்குன்ட்டு. இது கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஓவர் குக் பண்ணோம் அப்படின்னாலும் நல்லா இருக்காது. இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடி அதில் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மசாலா பொடி வறுத்து அரைக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை டைம் இல்லை அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். சுவையான சிக்கன் சுக்கா, அதாவது நாட்டுக்கோழி பயன்படுத்தி சிக்கன் சுக்கா எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். சூடான சாதத்து கூட ரசம் சாதம் கூட வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அட்டகாசமான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.